அட பத்து மாஸ்க் 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 ஏய் எதியா மாஸ்க் உனக்கு இது மாஸ்கா உனக்கு ஆமா ஊர்ல செருப்பு போட போறாங்க பல வியாபாரம் பண்ணி பார்த்தேன் ஒரு வியாபாரம் கூட நல்லா ஓட மாட்டேங்குது ஆனா உண்மையான இந்த கொரோனா லாக்டவுன் போட்டது இந்த மாஸ்க் வியாபாரம் பிச்சுக்கிட்டு ஓடுதுடா பிச்சுக்கிட்டு ஓடுது இது மாஸ்கா ஆமா எப்படி போடுவிய தம்பி நீ ஒத்த மாஸ்க் பார்த்திருப்ப இது டபுள் மாஸ்க் இது டபுள் மாஸ்க் பார்த்திருக்கிறியா இது வாங்குறது பெருசு இல்ல சரி நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போடணும் ஆமா போடுவியா போடுங்க பாப்போம் நீ போடுவியா நான் போடல நீ அடியா அப்பா நீ யாரு எப்படிப்பட்ட ஆளு அதாவது வாங்குறதுக்குள்ள இந்த வியாபாரி வந்து மாஸ்க் வித்துட்டு போனேன் இது டபுள் மாஸ்க் தம்பி டபுள் மாஸ்க் நான் போடுற மாதிரி போடணும் சரியா நான் எப்படி போடணும் அதே மாதிரி போட தம்பி நல்லா பாத்துக்க மாஸ்க் டபுள் மாஸ்க் கொரோனாலாம் வந்துச்சுன்னு வச்சுக்க ரொம்ப எச்சரிக்கையா தான் இருக்கணும் ஏன்னா ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா தனித்திரை விழித்திரு ஒருத்தன் இருக்குது தம்பி கேட்டுக்க தனித்திரை விழித்திரு ஒருத்தன் இருக்குது தனித்திரு விழித்திரு முழித்திரு அதனால ரொம்ப சிறப்பா இருக்கணும் முதல்ல மாஸ்க் வியாபாரம் எடுத்து வாங்கி ஐயோ யாருடா அது மாஸ்க் வியாபாரம் இருடா கொரோனா வந்துச்சுன்னு வச்சுக்க ஒத்த மாஸ்க் கொண்டு இப்படி கட்டி விட்டு வரணும் செத்து போயிடாத நீ அப்படியே மாட்டி இப்போ இன்னொன்று வந்து தெரியுமா பூஞ்சாங்கரை பஞ்சு தெரியுமா பூஞ்சாங்கருப்பா கரும்பூஞ்சைனா கண்ணை பார்த்தா பருவதமாக அப்ப கண்ணில் கொண்டு எப்படி தெரியுமா எப்படி கொண்டு இப்படியே கட்டி விட்டு வரணும் அப்படியே கண்ணு தெரியாம புளியா மரத்துல போய் எடுத்துட்டு சாக வேண்டியது தம்பி இப்ப இன்னொன்று இருக்கு தம்பி இது இப்ப சட்டிக்கும் போடலாம் எப்படி வார் சட்டியா ஆமா எப்படி போடுவியா இங்க வார் சட்டிக்கும் போடலாம் தம்பி அதே போட்டு காமிக்கணுமா போடுங்க பாப்பா சரி பரவாயில்ல வார் சட்டினா எப்படி தெரியுமா எப்படி இல்ல சட்டி போட்டுக்க முடியல நான் போடுறது இல்ல அதான் தெரியுமே முதல்ல வார் சட்டி முதல்ல எப்படி எடுக்கணும் எடுத்து ஒரு காலை உள்ளே விடவும் பெரிய பப்பலுக்கு புராட்டிகள் இங்க அடுத்த காலை உள்ளே விடவும் இழுத்து மாட்டவும் மாட்டியாச்சு எங்க திரும்புங்க சரி முன்னாடி மறைச்சிட்டேன் சரி பின்னாடி திரும்ப பின்னாடி இது ஓப்பன் பிளேஸ் ஓப்பன் டைப்பா இது ஓப்பன் டைப்பா மாஸ்க் வியாபாரம் அப்படிதான் இருக்கும் யாருக்கு நம்ம உங்க 2 பேருக்கு முதல்ல முக்கியம்டா வந்து வாங்கிட்டு போருங்க இதெல்லாம் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம் சுதந்திரக்கூடிய மாதிரி ரொம்ப இருக்குது பரவாயில்ல முதல்ல பிள்ளைக்கு முதல்ல 2 இருந்துச்சா இருந்துச்சு என்ன கை கால் தான் ஓ அப்படியா வந்தது முதல்ல ராகினியா மோகினியா முதல்ல பார்க்கணும் ஏன்னா பெண்ணா பேயா பிசாசா வந்த புள்ள முதல்ல பேசுமான்னு முதல்ல பாப்போம் ஏன்டா சட்டியை கழிச்ச இது நம்ம உள்ளாடே உலகம்யா அடி மாசம் காத்தடிக்க வாடி உள்ள சிப்பு சிப்புங்க 2 பேரும் பேசாமறா அதனால வந்து முதல்ல புள்ளைய பாப்போம் அப்புறம் கேட்போம் அப்புறம் இந்த பிள்ளை நல்லா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஓப்பனா பேசுவோம்யா ஓப்பன் டைப்ல நம்ம டைப்பலாம் பிள்ளை எங்க புள்ளடா எங்க புள்ள நாங்க தான் வச்சிருக்கோம் நீ வச்சிருக்கிறியா ஆமா தாளக்காரனே வச்சிருக்கேன் அந்த பிள்ளைய இந்த பிள்ளையவா நாங்க 4 பேர் தான் போட்டோம் என்னத்துல நாடகத்துக்கு ஓ நாடகத்துக்கா பரவாயில்லையா இருந்தாலும் பிள்ளைய முதல்ல பாப்போம் பேசுவோம் உன்னை யாருமா போட்டது யாரு இந்த கேப்பா அந்த பிள்ளைட்ட யாருமா போட்டது ஹலோ யார் பேசுறது ஹலோ நான் இந்த ஏரியாண்டி பேச குப்பாண்டி பேசுறேன் ஹலோ 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 கேக்குதா அதே ஆட்டோக்குள்ள வருது ஹலோ 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 முண்டா ஏன்டா கத்துற அங்கதே கத்துறமா யார் நீ நான் ஆம்பளை ஆளு நீ ஆம்பளையா ஆமா எப்போல இருந்து நீ ஆம்பளை நான் வந்து பிறந்ததுல இருந்து ஆம்பளை தான் பிறந்ததுல இருந்து ஆம்பளை ஆமா நீ ஆம்பளைன்னு உனக்கு யார் சொன்னது எனக்கு தொங்குதா என்னது இந்த மீசை அது உனக்கு பிறந்ததுல இருந்தே தொங்குது ஆமா நீ ஆம்பளைன்னு எப்ப பார்த்த நான் என்னப்பா நல்ல குணாபேலுக்கு பார்த்தேன் ஓட்டியோங்க அப்பா சாமி என்ன வாய் கத்தத சொல்றோம் யாரு மெதுவா பேசுறேன் சரி கத்தாத நான் கத்துனேன் சரி பாப்பா இப்ப என்ன கேக்குற அதாவது கேளுமா நீ பேசாத நான் கேட்டல நான் என்ன ஊமையா பேசாம இருக்க சொல்றேன் பொத்தியா வாயா சரி கீழ பொத்தியா உட்காரியா போய் அப்படி கீழனா முன்னாடியா பின்னாடி 2 பக்கமே பொத்திட்டு உட்காரு நான் அப்படி வச்சா அப்படி வைக்கட்டுமா ஏன்னா புண்ணாக்கு வாயில வந்துறேன் அங்க பாரு ஒரு பொம்பளை பொத்தியா வாயை பொத்தியா உட்காரியா கீழே பொத்தியா முன்னாடி பொத்தியா உட்காரியா ஆறு தாளத்துக்கு போட்டது அறிவுல உனக்கு கத்தாத பேசாதன்னு சொல்லித்தானடா உட்கார வச்சே நீ தானே பப்புனு நீ உன்னை பேச சொன்னா பேசக்கூடாது அப்ப நான் ஊமையா
ஊமை மாதிரி உட்காரியா? ஊமை மாதிரி உட்காரணுமா? எப்படி உட்காரணும்? ஊமை மாதிரி உட்காரணும். அது எப்படி சொல்லணும்? அப்படி உட்காரணும். ஏய் பெட்டிக்கார தம்பி, நான் எப்படி உட்காரணுமா? நான் வேலைக்கு போறது இல்ல. இல்லைன்னா ஒரு 500 ரூபா காசு கொடுவாரு. உட்காந்துட்டியா? நீ தானே பப்புனு? நீ தானே பப்புனு? பொத்திட்டு உட்காந்து யாரு பேசுவா? உன்னை நான் பேச சொன்னா? சரி பாவமா தெரியுதா? இங்க பாரு, ஒரு பொம்பளை பிள்ளை முதல்ல யாரு எப்படி இருக்குமா அப்படி பேசணும். முதல்ல அந்த பைய கூப்பிடு தம்பி. அடோ பலே ஏ யாரு நீ? நீ யாரு? ஒரு பொம்பளை பிள்ளை முதல்ல அடக்க உடக்கமா எப்படி இருக்குமா அப்படி இருக்கணும். ஒரு பொம்பளை இருக்கிற இடத்துக்கு வந்தா முதல்ல பொறுமையா பேசுமா. முதல்ல பொறுமையா பேசு. இல்ல பொறுமையா முதல்ல பேசு. ஒரு பொம்பளை பிள்ளை, அதாவது ஒரு குடும்பம் ஓட்டுற பொம்பளை பிள்ளை எவ்வளவு தெளிவா எப்படி பேசணும் அப்படி பேசணும். இன்னும் அவுத்தோட கிளம்ப மாதிரி ஊட்டி கிடக்குற. என்ன இந்த பிள்ளை குண்டி இல்ல, குடும்பத்துக்கு ஆகாது. ஓ குண்டி இல்லைன்னா குடும்பத்துக்கு ஆகாது. ஆமா காய்ச்சல் வந்துருக்கு பேசாம இருக்கு. என்ன ரவுடி பிள்ளையா இருக்கும் போல. நீ உக்காந்துக்க, அந்த ஐயா வர சொல்லு. ஆசனே ஆசனே அவரை ஒழுங்கா உட்கார சொல்லு. குஞ்சு தெரியுது வாரு. ஆத்தா எந்திரியா, ஆத்தா எந்திரியா எந்திரியா. அதான் காலி பண்ணி விட்டுறாது, அது புள்ள காய்க்கிற மரம். ஒரு பொம்பளை மூலம் மரியாதை பேசுமா. என்னைக்குமே ஆம்பளை தான் மேல தெரிஞ்சுக்க. பெண்கள் தான் மேல. ஆம்பளை தான் மேல. எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. ஏய் ரெண்டு பேருமே அவுத்து காமியா, யாருக்கு பெருசுன்னு ஊர்க்காரா சொல்லுவாங்க. அட பாவிகளே, பெரிய நடுவர் தீர்ப்பு இறுதியானது. தம்பி அண்ணன் தான் அந்த ரோஸ் கலர் சட்டை போட்டேன்னு சொல்லுவார், அவுத்து காமிங்க. சரி பரவாயில்ல. அவர் தான் நடத்திருப்ப நடுவரா. நீ என்ன வேலை பெருசுங்கற? நீ என்ன வேலை பெருசுங்கற? ஆடுனா ஆடுவேன். பாடுனா பாடுவேன். ஓடுனா ஓடுவேன். உட்கார்ந்தா உட்காருவேன். செஞ்சா மானம் கெட்டு போயிடும். தொழிலுமா. சரி பரவாயில்ல, போல பேசுறியே. நீ என்ன வியாபாரம் பார்த்து இந்த இடத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? இவங்க 4 பேர் என்ன வச்சிருக்காங்க. 4 பேர் வச்சிருக்காங்க. ஒத்துக்கறியா நீ? சூப்பர் தான். 4 பேர்யா. ஏமா இந்த 4 பேருமா வச்சிருக்காங்க? ஆமா அவங்க 4 பேர் தான் வச்சிருக்காங்க. ஆமாயா 4 பேர் தான் வச்சிருக்கேன். நான் தான் போட்டேன். என்னத்துல? நாடகத்துக்கு. அதுதானே பார்த்தேன். ரொம்ப சிறப்பு. அப்ப எல்லாமே செஞ்சா செய்வீங்க, எல்லாம் பண்ணா பண்ணுவீங்க. ரொம்ப சந்தோஷமா. அப்ப நீங்க ஆடுன ஆடுவீல்ல? ஆடுவேன். சரி நம்ம ஆளுங்க போடுமா? நம்ம ஆளுகளா இல்ல, நீ வேற ஆள் நான் வேற ஆள். எல்லாம் ஒரு குடும்பமா வந்திருக்கிறோம்யா. நீங்க வந்து மேக்கப். ஓ நாங்கெல்லாம் மேக்கப். ஆமா நாங்க. நீங்கெல்லாம் ஓ காரணம் வேற. நாங்கெல்லாம் போடுறவங்க, நீ எல்லாம் போட்டு அமுக்குறவங்க. ஆமா நான் ஆண்ட உன்னை கூட ரொம்ப அது அது மாஸ்க் தான். என்ன மாஸ்க்? இத எப்படி போடுவ? போட்டு காமிச்சு பாக்க. அத கூட இங்க இட்லி நீ பாக்கலையா மாஸ்க்? நான் பார்க்கலையே. நீ என்ன மாஸ்க் பார்க்காம இருக்கற? செத்து போயிடுவே. முன்னாடி ஆட்டாத.